சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். அக்டோபர் 17ஆம் தேதி ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தீபாவளி நெருங்கினதுனால இன்றைக்கி விலைவாசி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். கறியாடு, கடை ஆடு எல்லாமே விலை கூடுதலாக இருக்கும். எவ்வளோ விலை சொல்கிறாங்க, எவ்வளோ விலைக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நிறைய நண்பர்கள் ஆதரவு கொடுத்துட்டு வந்தீங்க, கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இங்கே இந்த ஆடு பாருங்கள், சைஸு எவ்வளோ பெருசு இருக்குன்னு, எவ்வளோ விலை சொல்கிறாங்க. ஆட்டுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்குது. இது ஒரு தலை 8000 சொல்கிறாங்க. 8000 ரூபாய் சொல்கிறாங்க. இவங்க 7500 கேட்குறாங்க. 8000 ரூபாய் சொல்கிறாங்க. எத்தனை கிலோ வரும்? இது ஒரு 9 கிலோ ஏறக்குறைய வருமா? நீ என்ன ரேட் குடுக்குறியோ அதுதான் நான் கொடுக்க முடியும். நான் குறைச்சு குடுத்தா வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அதனால சொல்றேன். அண்ணா இந்த ஆடு எவ்வளோக்கு நான் வாங்கினீங்க? 6000. 6000க்கு வாங்கியிருக்கிறாங்க. 6000 ரூபாய்க்கு. $35,000 சொல்றாங்க. இன்னொரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். 36,000 இல்ல இல்ல நான் பிச்சை குடு பேச்சு கேட்டால சரி கேட்டாச்சலாம் போட ஒண்ணே கேட்டாச்சல கணக்கு போடுங்க. அது இல்ல நாங்க 1 ரூபாய் வித்தியாசம் இருக்குது. 1 ரூபாய் பால் மரம் ஓடு வேற அதான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன். விடு மச்சனா ஒரு ஆடு 6000 ரூபாய் மதிப்பு. ஏமாத்தி பாருங்க. நான் கிடையாது. இந்த 5 ஆடு 36,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப நேரமே வேலை பேசிட்டு ராணிப்பேட்டை சந்தையில் தரமான செம்மறி கெடா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஜோடி. இந்த ஜோடி எவ்வளோ விலை சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் விலை மட்டும் அண்ணா, விலை எவ்வளோண்ணா சொல்கிறீங்க இந்த ஜோடி? 50,000 சொல்கிறீங்களா? இது பல்லுண்ணா? 6 பல்லு. அண்ணா இது எத்தனை கிலோ வரும்ண்ணா ஒரு ஆடு? 60 கிலோ வரும். உயிரோட 60 கிலோ வரும். சார் ஃபைனல் ரேட் எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? ஃபைனல் 48 வந்தால் கொடுத்து 48. ஸோ 48,000 வந்தால் தராரு. வணக்கம் அண்ணா இது தரமாக இருக்குது கெடா. நீங்கள் வாங்கினதா? 17,000 நீங்கள் வாங்கினீங்க. ஆமாம். 17,000க்கு வாங்கியிருக்கிறாங்க இந்த கெடா. எவ்வளோ சொன்னாங்கண்ணா அவங்க? எவ்வளோ சொன்னாங்க? அவங்க 25 ரூபாய்க்கு சொன்னாங்க. 25,000 சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினது? நான் 17,000 வாங்கி 17,000க்கு வாங்கியிருக்கீங்க. சூப்பர்ண்ணா. இந்த கடைண்ணா? இந்த கடை 28 சொன்னாங்க. 18க்கு வாங்க. 18,000க்கு வாங்கியிருக்கீங்க. தீபாவளிக்கு தரமான கெடா. இது பல்லு எவ்வளோ வச்சிருக்குண்ணா? 4 பல்லு வச்சிருக்குமா பல்லு? அது 4 பல்லு இல்லை 6 பல்லு. ஓகே ஓகே. இது 2 தான் வாங்கினீங்களாண்ணா? எல்லாம் நம்மளுக்கு தான். அங்கேயும் இருக்காண்ணா பார்க்க. இந்த கடைண்ணா? இது 3 35,000க்கு வாங்கணும். ஓ, இது இந்த வெள்ளாடு கடை 3 35,000 ரூபாய்க்கு வாங்கணும். இது 13,000 ரூபாய்க்கு வாங்கணும். இந்த செம்மறி ஆடுனா 13,000 ரூபாய்க்கு. 13,000க்கு செம்மறி ஆடு. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் எந்த ஊர்ண்ணா? வேலூர். வேலூர். ஓஹோ, நீங்கள் வியாபாரியாண்ணா? இல்லை, கடைக்காரர். கடை வச்சுருக்கீங்க. ஓகே ஓகே. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சாண்ணா நீங்கள் சந்தை? இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு விலையெல்லாம் இன்னும் இதாகலை. இன்னும் வாங்கணும் ஆடுன்னு பார்த்தோம், இன்னும் செட் ஆகலை. நாங்கள் இன்னொரு 10 ஆடு வேணும் எங்களுக்கு. ஆனால் விலை கட்டுப்படி ஆகலை. மற்ற டைம்லனாக்கா இந்த ஆடுங்கள்லாம் 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் தான். இன்னைக்கு ரேட்டுக்கு வரது ஜாஸ்தி தான். ஓகே ஓகே. பண்டிகை வந்துருச்சு. கஸ்டமருக்காக பார்க்கறதாகுது. கஸ்டமர் நம்ம தேடிட்டு. கடை பேருண்ணா? அப்துல் மஜீத். அப்துல் மஜீத். எங்கடா இருக்கு கடை? சத்வாச்சாரி. சத்வாச்சாரி.
ஓகே ஓகே. சத்துவாச்சேரியில் இருக்கிற சர்க்கிள் இருக்கிறவங்க பார்த்துக்குங்க, அண்ணா கடையில் வந்து தரமாக தான் பொருள் வாங்குறாரு. ஆடெல்லாம் பாருங்க, ராணிப்பேட்டை சந்தையிலேயே பெஸ்ட்டான ஆடை செலக்ட் பண்ணி வாங்கி தான் கறிக்கு எடுத்துகிட்டு வராரு. நாங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 81 900 84 83 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வேலூர் சர்க்கிள் இருக்கிறவங்க நல்ல தரமான மட்டன் வாங்கினா கூட அண்ணா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. சொல்லுண்ணா. இந்த 2 ஆடு எடுத்து வந்துருங்க கெடா, எவ்வளோ விலை சொல்றீங்கண்ணா? 28,000 சொன்னேன் ஜோடி. 28,000 சொன்னேன் ஜோடி. 28,000 சொல்றீங்கண்ணா. ஓகே. இது இன்னும் பல்லு வச்சிருக்காது, ஓகே ஓகே. ஃபைனல் ரேட் எவ்வளோ சொன்னீங்க லாஸ்ட்டாக? ஃபைனல் 25,000 தான் கொடுப்பேன். 25,000 ரூபாய் வந்தால் கொடு ஜோடி. எல்லாம் தரமாக இருக்குது ஆடு பார்க்குறதுக்கு. இன்னைக்கு தீபாவளிக்காக வளர்த்து எடுத்து வந்துருப்பாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. கடை எடுத்து வந்துருக்கீங்க, தரமாக இருக்குது வளர்ப்பு. இந்த ஆடு எவ்வளோன்னு சொல்கிறீங்க? இந்த கடை 16 கொடுங்க. 16,500. 16,500 லாஸ்ட் ஆடி தருவீங்க? 5 ரூபா தருவேன். 15 ரூபா. இந்த ஆடுங்க, இந்த கடை எல்லாமே 5 ரூபா தான். அதே தான். இதுவும் 5 ரூபா தான். இது எத்தனை கிலோ வரும்ண்ணா? 17 கிலோ வரும். 17 கிலோ வரும். தேங்க்ஸ்ண்ணா. ஆமா வணக்கம். எப்போ வந்தீங்க? தம்பி வணக்கம். வாங்கண்ணா. நம்ம ஊர்லேருந்து வந்திருக்காரு தம்பி. ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், ஒரு 55 கிலோமீட்டர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க, கேவி குப்பம் பக்கத்துலேருந்து. ஆடு வாங்கிட்டீங்களாம்மா? வாங்கிட்டேன். எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க? 15,000 கொடுத்துருக்கேன். 15,000 கொடுத்து வாங்கினீங்க. எவ்வளோ சொன்னாங்க அவங்க? 18 சொன்னாங்க. 18 சொன்னாங்க. 15,000 வாங்கியிருக்கீங்க. ஸோ தீபாவளிக்காக வாங்கினீங்க? ஆமாண்ணா. ஓகே ஓகே. தீபாவளி நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு இங்கே இருந்துச்சா? இருக்குண்ணா. என்ன எல்லாத்துக்கும் தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, தொழில் 2 நாளில் தீபாவளி தீங்காமண்ணா. வேறு என்ன பண்ணுறது, வாங்கி தான் ஆகணும். வாங்கணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறதுனால விலை கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக தான் இருக்கும். இந்த கறி ஆடு கெடா ஆடு கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக தான் இருக்கும். ஏன்னா தீபாவளி நெருங்குறதுனால நிறைய ஆடு இந்த இடத்துல சேர்ந்துருக்கு. இந்த சந்தை விட்டாக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கிழமை எது மாதிரி கிடையாது. ஓகே. அப்புறம் திங்கக்கிழமை கேவிக்குப்பம் ஆயிடுது. அது நாளைக்கு சித்தூர், அங்கே நிறைய இந்த கூடூர் ஆடு செம்மறி ஆடு தான் அதிகமாக இருக்கும். 0 டைமில் போனாக்கா எல்லாம் ரேட் அதிகமாக இருக்குண்ணா. ஓகே. ஸோ நம்ம ராணிப்பேட்டை சந்தையோட ஸ்பெஷல்னால் இந்த கருப்பாடு கெடா ஆடு கொஞ்சம் தரமாக கிடைக்கும். கெட்டி இருக்குது. இது வரைக்கும் வாழை வைக்கிறது பிரச்சனை இல்லைங்கண்ணா. நல்லா இருக்குது. ஓகே ஓகே ஓகே. சரிம்மா பார்க்கலாம். பார்த்து இன்னும் வாங்குற மாதிரி இருக்கு ஐடியா? வாங்க. இப்போ ஒரு 5 வாங்கி இருக்குது, வண்டியில் கட்டிருக்கீங்க. அப்படியா? வாங்க. சரிங்க. எத்தனை கிலோ வரும் உங்களுடைய கணிப்பு? 10 வரணும்ண்ணா. நிறையா. தீபாவளிக்கு போட போறீங்க 1 கிலோ? அது 4 கடைக்காரர் என்ன செய்யறாங்களோ அது எல்லாம் கலந்து பேசி தான் போடுவோம். கலந்து பேசி தானே. 800 ரூபா தான் என் கணக்கு. இன்னொரு 50 ரூபா ஏற்றதோ இறக்குறதோ அது. இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கிறீங்க? 800 ரூபா தான் போட்டு. 800 ரூபா போயிடுது. 900 ரூபாய் வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேபி. வணக்கம்ண்ணா. வணக்கம் ஐயா. இவர் ஆடு கடை எடுத்து வந்திருக்கீங்க, நல்லா தரமா இருக்கு வளர்ப்பெல்லாம். எவ்வளோ விலை சொல்றீங்கண்ணா? சொல்றேன் 14,000. 14,000 சொல்றீங்க. லாஸ்டா எவ்வளவு தரீங்க ஃபைனல்? இல்லைங்க, அதுனா விலை சொன்னதே கம்மி தான் உங்களுக்கு. அப்படியே ஒரே ரேட்டு தான். 14,000 ஒரே ரேட்டுங்க. ஆமா. இது 13,000 சொல்றாரு. இந்த சைஸ் பார்த்துக்குங்க, அவங்க ஹைட்டுக்கு எவ்வளோ இருக்குன்றது நம்ம எல்லா டீட்டெயிலும் அவங்கள்ட்ட கேட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருக்குது விலை. இது 12,000 சொல்றாரு இந்த கடை. 12,000. இது 13,000 சொல்றாரு. 13,000 ரூபாய்க்கு
தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. இந்த ஆடு எடுத்து வந்திருக்கீங்க, எவ்வளோ விலை சொல்றீங்க? நம்ம 9 ரூபா சொல்றோண்ணா. 9 ரூபா சொல்றேன். 9000. ஆமா. சென ஆடா அது? ஆமாண்ணா. செமையா இருக்கு. 9 ரூபா சொல்றேன். 8 வந்தா குத்துறேன். 8500 வந்தா தரேன். 8500 வந்தா குத்துருவேன். ஓகே. நல்லா ஆடுனா 3 குட்டி போற ஆடு. இது எத்தனாவது ட்ரிப் குட்டி போட போகுது? இது 3வது ட்ரிப் போட போகுது. 3வது ட்ரிப் போட போகுது. 3வது ஈத்து. ஒரு 3 குட்டி போடுமா? 3 குட்டி கேரண்டினா. இது இன்னும் எத்தனை மாசத்துல குட்டி போடும்? இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல போட்டுறோண்ணா. 3 மாசம் சென, இன்னும் ஒரு 3.5 மாசத்துல போட்டுரும். 3 மாசத்துல குட்டி போடும். ஆமாண்ணா. இது 3வது ஈத்து குட்டி. ஆமா. இந்த 5 குட்டி விலை எவ்வளவுன்னா சொல்றீங்க? 35 ரூபாய் சொல்றேன். 35000. இந்த 5 குட்டி 35000 சொல்றாங்க. லாஸ்டா விலைக்கு தருவீங்கண்ணா? 32. 32000க்கு வந்தா கொடுக்குறாரு. இது எத்தனை மாசம் வளர்ந்தா சனைக்கு வரும்? இன்னும் ஒரு 5 மாசம் வச்சுமா சனைக்கு வந்துடும். ஆளை பத்திர பாத்துக்கிறேன். ஜோடி 14500 ரூபாய் சொல்றாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. இந்த செம்மறி ஆடு ஆமா எவ்வளவு சொல்றீங்க விலை? ஜோடி 23,000. ஜோடி 23,000 சொல்றீங்க. லாஸ்டா ஃபைனல் ரேட் சொல்லுங்கண்ணா. பதினாயிரம்னா ஒரு 1000 ரூபாய் கம்மியாக கொடுக்கலாம். 22,000 ஜோடி. இது எத்தனை கிலோ வரும்ண்ணா? வரும் ஒரு 14 கிலோ 17 கிலோ வரும். ஓகே. நான் குடியினா இதான் சொல்லு, அதெல்லாம் வேணாம். 12 நான் சொன்னதான். நீ சொன்ன 13,000 சொல்றேண்ணா. நீங்க எவ்வளவு கேக்குறீங்கண்ணா? நீங்க எவ்வளவு கேக்குறீங்க? நான் 11,000 கேட்டேன். அவர் மாமலை கொடுக்குறதான். இன்னும் ஒரு 13 கிலோ வரும். 11,000 கேட்டேன். லாஸ்ட் 11,000 கேட்கறேன். அவர் ஏதோ நிக்கிறாரு. அவர் 13,000 13 நிக்கிறாரு. 13 நீங்க நிக்கிறாரு. 11. ஆமா. கிலோ 1000 ரூபாய் விற்குது இன்னைக்கு. 1000 ரூபாய் மேல சொல்றாங்க. இது எத்தனை கிலோ வரும்ண்ணா? 13 கிலோ வருதுண்ணா. 13 கிலோ வரும். 13 கிலோ வருது. கிலோ 1000 ரூபாய் சொல்றாரு. ஜேபாவில் ரேட் அதிகம். என்ன வாங்கிருக்கீங்களா நாடு? 2 வாங்கிருக்கேண்ணா. பெருக்கடாங்க பார்க்கலாமா? அங்கே இருக்கு. இது பேசிட்டு வரீங்களா? என்னண்ணா விடுப்போண்ணா. நான் உன்னை எப்பண்ணா கேட்டுக்கிறேண்ணா. நான் சுத்தாவது இல்லைங்க. கேட்டுமா 2 3 4 5 6 7 8 12,000 கொடுத்துக்கிறான். நான் காசு கேட்கல. காசு கேட்கலையா? அங்கே வீடியோ எடுத்துக்கிறதுக்காக வாங்கிக்கிறியா? விடு. ஒரே ரூபாய் கேட்காது. அங்கேயும் இன்னைக்கு இல்லை. விடு விடுண்ணா. எதுவுமே பேசாத விடு. எனக்கு துட்டாவது விடு. 12,000 கொடுத்துட்டேன். விடு விடுண்ணா. நான் உனக்காக சொல்றேன். உனக்கு விருப்பம். நான் உனக்காக ஒன்று பண்ண ஓடுறேன். 12,000 இதே ஜாஸ்தி. அது என்ன ஜாஸ்தி இல்லைண்ணா? வேணாம். அதே ஜாஸ்தி. 12,000 ஜாஸ்தியா? 1000 ரூபாய் அதிகம். இன்னைக்கு தீபாவளின்னு 1000 ரூபாய் அதிகம். சும்மா அங்கே நீ துட்டாவது ஒரே ரூபாய். நான் உனக்கு தான். அதனாலதான் இதை நினைக்கிறேன். விடு சும்மா விடு. அதெல்லாம் எதுவும் பேச விடு. இல்லைம்மா எனக்கு துட்டாகுதுமா. எனக்கு துட்டாகுது. எனக்கு துட்டாகுது. உனக்கு ஆகாது. எனக்கு ஆகாது. விடு. ஒரே ரூபாய். எனக்கு 1 ரூபாய் கூட கேட்காது. நான் விடுறேன். இப்படி 1000 ரூபாய் அதிகமாக கொடுத்து விடு. ஃபைனலா 12,000 பேசி வாங்கிட்டு போயிட்டாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. அண்ணா இது தீபாவளி தானா? ரேட்டு பயங்கரமா இருக்கு. கிலோ 1000 ரூபாய் மேல சொல்றாங்க. 1 கிலோ 22,000 சொன்னா இந்த கடை. ஓகே. 22,000 சொல்லி 20,000 சொல்லி லாஸ்ட் 19,000 வாங்கினேன். 19,000 வாங்கினேன். 19,000. எத்தனை கிலோ வரும்?
ஒருண்ணா ஒரு 22 23 கிலோ வரும்ண்ணா. 20 கிலோக்கு மேலே தான் கம்பல்சரி. 20 கிலோ மேலே வருது. தீபாவளினால இவ்வளோ ரேட் அதிகமாக? பயங்கரமாக ரேட்டு. கெடாவோட விலை தான் உச்சம். ஆனால் கெடாவோட விலை தான் உச்சம். கடை தீபாவளிக்கு இது அதிகம் தான். பயங்கரமாக இருக்குது ரேட்டு. இந்த வாரம் அதிகம் தான். இந்த ஆடுனா இதை 12,000 இப்போ வாங்கினது. 12,000 வாங்கண்ணா. இது 13,000. 13,000 வாங்கினீங்களா? 13,500. 15,000 சொல்லு. 14,000 கம்மி ஆகுதுண்ணா. 13,000 புக்ஸா. ஓகே, இன்னும் வாங்குறது ரெடியா இருக்கு. இருக்கான் வாங்குற மாதிரி தம்பல்ல பயங்கரமா இது ரேட்டு. கணக்குல 7,300 கேட்குறாரு. இந்த 8 ஆடு அப்படியே சேர்த்து சேல் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். இந்த 8 ஆடு ஸோ 60,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. இந்த 8 ஆடு